அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான். குட்டி குட்டியாக தான் எடுத்தேன். அப்படியே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது சனிக்கிழமை காலையில் ஃப்ரைடே நைட் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் எப்படி ஸ்டே பண்ணிட்டேன்னா அம்மா வந்துட்டு காலையில் நல்லா சுட சுட வந்துட்டு மடக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. உள்ள இனிப்பு பொருள் வச்சு செய்வாங்கல்ல, அதுதான். அம்மா வீடுன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேனே. யார் கேட்பா நம்மள? ஏன்னா இது நம்ம அம்மா வீடு இல்லை, அதனால தான். அப்புறம் நைட்டு கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சிருச்சா, அதில் அப்படியே லெமன் சோறு கிளற சொன்னாங்க. நான் தான் கிளறினேன். அப்புறம் அத்தா வந்துட்டு கொஞ்சம் சரக்கெல்லாம் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு ஆலியா குட்டியும் அஃப்ரா குட்டியும் கொஞ்சம் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வளையல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க உள்ளக்க வச்சுருக்காங்க, என்ன போய் பாருமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நமக்கு என்ன பாருன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்மளும் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவளுக்கு 2 பேரும் என்ன பண்ணுறாளுங்க பாருங்க, அந்த வலையில போட்டுட்டு போஸ் கொடுக்கறது என்ன. ஆமாம், நீங்கள் 2 பேர் இருந்தேன். அவளுக்கு 2 ஆமாம் செல்லம். அம்மா அப்படியே கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இந்த ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு சண்டை போடுவாளுங்க, எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கட்டுன்னு சொல்லிட்டு, சரி செல்லம் ஒரு நிமிஷம் செல்லம், அவளுக்கு பாட்டுக்கு அங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வேலையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தீபாவளிக்காக வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல அத்தா. கொஞ்சம் சரக்கை வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனாக இருந்துச்சா, அப்புறம் அதுலேயே கலர் கலராக கூட இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஸ்டோனு ஒவ்வொரு சைஸ் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த வளையல் சைஸு அந்த குவாலிட்டி அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் அத்தா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இந்த கடை தான் வச்சுருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோரு. ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா ஒரு நாள் கூட என்னை கடைக்கு கூப்பிட்டு போனதே இல்லையா அவங்க, அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அண்ணனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, என் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த வளையல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலரு, எனக்கு பிளாக் கலர்னே ரொம்ப இஷ்டம். அது பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆட்டையை போடணுன்னு தான் மனசு தோணுச்சு. பட் வேணான்னு சொல்லிட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேர்ள்ஸோட மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தால் பார்க்கணுன்னு தான் மனசில் தோணிகிட்டே இருக்கும்ல. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, அப்படி தான் நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் உடம்பு சரியில்லை தான். அதுவாக பண்ணிக்கோங்க, இன்ஷால்லா எல்லாம் லேசாக்குவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்பு முடியலைனாலும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு பிடிச்சது எல்லாமே அப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா இல்லை, அதனால தான். என்ன சொல்கிறது, எவ்வளோ திட்டினாலுமே நமக்கு பிடிச்சதை செய்கிற ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தோம்னா அம்மாவாக தான் இருப்போம். நம்மளுமே இப்போ அப்படி தான் இருப்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த விலையெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி மதியானத்துக்கு அம்மா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, மீன் வாங்கிட்டு வந்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ, நான் தான் உளறிக்கிட்டு இருக்கேன். சனிக்கிழமை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அம்மா ரசம் வச்சுட்டு மிளகு கறி அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் தான் கிழமையை மாற்றி சொல்லிட்டேன். திங்கக்கிழமை வந்துட்டு தேங்காய் சோறு, அண்ணன் மச்சி எல்லாம் வந்திருந்தாங்களா, அதனால் தேங்காய் சோறு தால்ச்சா கறி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. நமக்கே ஒரு 3 நாள் நம்ம அம்மா வீட்டில் சாப்பிட்டதால கிழமையெல்லாம் மறந்து போச்சு. சனிக்கிழமை மட்டும் அம்மா வீட்டில் தங்கியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அந்த மடக்கு கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா அஃப்ரீனாத்தா வந்துட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ண வரலையா, சரி பாவம்லன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கேயே. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சா, நானும் அஃப்ரா குட்டி அஃப்ரீனாத்தா 3 பேர் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அஃப்ரீனம்மா வரலேன்னு சொல்லிட்டா. இது பார்த்திங்கன்னா மறுநாள் திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் தான் சாப்பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கிளம்பிட்டேன். காலையிலேயே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே அவங்க தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பேசிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நான் எனக்கு பல்லுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிடுங்கணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டரு. ஆனால் திங்கக்கிழமை கேளுங்க கதையை என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பல்லு பிடுங்கணும் டாக்டர் சொல்லியிருந்தாங்களா, அதனால் காலையிலே வந்தாச்சு. போனவுடனே அவங்க எப்பயும் போல் மாமான்னு படிக்கட்டிலே கூப்பிட்டு ஏழை விட்டுட்டு போவா. போனால் ஆல்ரெடி ஒரு பந்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில். யாருன்னா எங்கள் அண்ணன் மச்சி என் தம்பியெல்லாம் உட்காந்து ஆல்ரெடி ஃபுல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. போனோடனே கொஞ்ச நேரம் பாசமாக தாங்க இருப்பாளுங்க இவளுக்கு 2 பேரும். அப்புறம் அடிச்சுட்டு மாண்டுருவாளுங்க. அம்மா வந்துட்டு தேங்காய் சோறு செஞ்சு வச்சுருந்தாங்க. சொன்ன மாதிரி தால்ச்சா சிக்கன் கிரேவி அதான் செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி பசி வந்துட்டு பொறுக்க முடியாதனால அதையும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல தூக்கம். அது என்ன சொல்கிறது, நான் மத்தியானம் அவ்வளோவா தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அப்புறம் அம்மா தான் எழுப்புனாங்க, டாக்டர்கிட்ட போகணும்ல எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்புனாங்க. எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம்மா வந்துட்டு நோம்பு கஞ்சி காலையில் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆப்போசிட் வீட்டில் தான் எங்கள் சின்னம்மா வீடு இருக்குது. நோம்பு கஞ்சி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. எதுக்கு அதையும் விடணும்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சனையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சூடு பண்ணியும் வச்சுருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அவங்களோட ஹேபிட்டுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த க்ளீன் பண்ணுறதுல. அம்மாவோட கிச்சன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு குட்டி கிச்சன் தான். இப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கிட்டு ஃபுல்லாக திங்ஸ் வச்சுருப்பாங்க. சிங்க்குக்கு மேலே அந்த பாத்திரம் ஸ்டாண்ட் அடிக்கி வச்சுருப்பாங்க. நோம்பு கஞ்சி வந்துட்டு நல்லா சுட சுட குடித்தா தான் நல்லா இருக்கும்ல, அதனால் நான் சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு மிக்ஸி ஜாரு, சுடு தண்ணி குடம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் எங்கள் மச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பெரிய கிளாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தான். எனக்கு நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் சின்னம்மா செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரமே இல்லாமல் நிறையா தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக செய்வாங்க. அதுக்குள்ளே இன்னொரு கெஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, யாருன்னா நம்ம ஆலியா குட்டி. கிச்சனுக்கு கீழே அவ்வளோ எந்த திங்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. சிலிண்டரு, வெங்காயம் வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம். அவ்வளோதான் நம்ம அம்மாவோட கிச்சனோட டூரு. இங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கிட்டே இருக்கும். காலில் கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அதை எங்கள் அம்மா மாற்ற மாட்டாங்க. ஏன்னா ரிப்பேர் ஆகலையில், அதனால் அதை வச்சுக்கிட்டே பொழுது கழிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்ம அம்மா. நமக்கு ஏதாவது ஒன்று சின்னதாக ரிப்பேர் ஆனாலும் புதுசாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க மட்டும் வாங்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச அக்கா வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணனால அவங்க வீட்டில் இருந்து அதிரசம், லட்டு, அப்புறம் அந்த ஐயோ அந்த மிச்சர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் எதுக்கு விடணும், அதையும் சாப்பிட்டுட்டு நான் டீயும் குடிச்சு முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த பல்லை என்னைக்காச்சும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால் ஹாஸ்பிட்டல் லீவுன்ட்டாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாச்சு. நான் ஆல்ரெடி அன்றைக்கி கேட்டுட்டு தான் வந்தேன், இருக்குன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் தம்பி கொஞ்சம் வெடியும் ஸ்வீட்டும் கொடுத்தான். உனக்கும் ஆலியாக்கும் இந்தா. அப்புறம் இந்தா, இங்கே பொடி. ஆமா இருக்கு அது பாலே நின்றுச்சு. அவ்வளோதான். இந்த அம்மா மாமி படிச்சு தருவா. இது மாமி படிச்சு தருவா. இது வெயிட் பண்ணு. கோவம் வந்துருச்சாக்கோ? குதிக்காத அப்புறம் குட்டி முடிஞ்சிச்சா? நல்ல அதுல ஆலியா குட்டி அப்புறம் இங்க பாரு சிரி. அப்புறம் இங்க பாரு. இங்க பாரு சிரி. என்னது பட்டாசு? ரெடி பட்டாசு குடு மாமி குடு. பட்டாசு அதெல்லாம் தொடக்கூடாது. ஆசைக்கு பிள்ளைங்களுக்கு கம்பி மத்தவ மட்டும் பற்ற வச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் புஸ்வானா எல்லாம் கொளுத்திட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் நின்று பார்த்துட்டு இருந்தேன். மொட்டை மாடியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், வானத்தில் வெடிக்கிற வெடியெல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அது அப்படியே பழகிடுச்சு. சும்மா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்த நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்.